இந்த வருஷம் ஆரம்பிச்சு ஒரு 3 மாசம் கூட ஆகல. ஏற்கனவே உக்ரைனுக்கும், ரஷ்யாவுக்கும் போர் ஒரு கடந்த சில ஆண்டுகளா நடந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில பார்க்கும்போது, இப்ப ஈரான வந்து இஸ்ரேலும், அமெரிக்காவும் தாக்கிட்டு இருக்கு. ஒரு போர் பதற்றமாவே இருக்கே சார், இந்த உலகம் முழுவதும். அது எதனால? எந்த கிரகங்கள் இந்த வேலைய பார்க்குது? அதான் சார் இல்ல பொதுவாவே ஆ. அ சண்டை அப்படின்னு சொல்லப்படக்கூடியது, அடிதடி, ம். இந்த மாதிரி குண்டு குழிகிறது, வெடிகுண்டு வெடிக்கிறது, அப்புறமா வந்து துப்பாக்கி சூடு, இது மாதிரியான பட்டாசு வெடித்தல், அது ம். மாரியான இது எல்லாத்துக்குமே காரணம், இந்த செவ்வா, சனி அப்படிங்கிற கிரகங்கள் தான். சண்டைக்கு காரணம் வந்து செவ்வாய் தான். ம். செவ்வாய் ஒரு ஆக்ரோஷமான ம். ஒரு இது. அப்ப அதனோட உங்களுக்கு வந்து இந்த ராகு அப்படிங்கிற கிரகம் சேர்ந்ததுன்னு வைங்க. அப்பதான் வந்து இந்த மாதிரியான போர் பதற்றங்கள், நாட்டுக்கு நாடு சண்டை கட்டுறது, இது மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படும். ஸோ ஒரு உலக அளவுல ஒரு தலைவர வந்து போட்டு தள்ளக்கூடியது. அது மாதிரியானது சம்பவங்கள் நடக்கிறது எப்படி அப்படின்னா, அரசு, அரசியல், அரசியல்வாதிகள், தலைவர்கள், லீடர்ஷிப் அப்படிங்கிறது எல்லாமே சூரியன் தான். அதுக்கு அடுத்த கேடர்ல இருக்கிறவங்க, தளபதி, சேனாதிபதி, இப்படியான இந்த காவல்துறை, இராணுவம், இப்படி பாதுகாப்பை குறிக்கக்கூடிய இதெல்லாம் வந்து செவ்வாயை குறிக்கும்.